கொடா சட்டத்தின் இன்னொரு வடிவம். அவ்வளவு கடுமையான ஒரு சட்டத்தை பயன்படுத்தி 83 வயது நிறைந்த ஒரு முதியவர் மீது ஏவ முடிகிறது, அவரை சிறைப்படுத்த முடிகிறது என்றால் அந்த உளவியல் என்ன உளவியல்? அதுதான் வலதுசாரி உளவியல், இடதுசாரி அரசியலுக்கு எதிரான உளவியல். ஆகவே இந்த மனித உரிமை மீறல்களில் வெறும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற செயற்பாட்டினால் நிகழ்கிற அத்துமீறல்கள் அல்ல, இது ஒரு கருத்தியல் சார்ந்த வடிவம். அதனால்தான் வயதில் மூப்படைந்தவராக இருந்தாலும் கூட ஈவிரக்கமின்றி அவர்கள் மிக மோசமான முறையிலே, இழிவான முறையிலே, கொடூரமான முறையிலே, குரூரமான முறையிலே நடத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்கிறது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறது. இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ். பிரைவேசி இருக்கிறது, இது ஹியூமன் ரைட்ஸ். ஃப்ரீடம், கருத்து சொல்வதற்கு, செயல்படுவதற்கு, ஒன்று கூடுவதற்கு, இயக்கம் உருவாக்குவதற்கு, அமைப்பை உருவாக்குவதற்கு, மக்களை சந்திப்பதற்கு, மக்களிடையே அரசியல் பேசுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது. இது ஹியூமன் ரைட்ஸ். இதையெல்லாம் தடுக்கிற சட்டங்கள் ஒரு கருத்தை பின்புலமாக கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமானது. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சி, ஒரு குறிப்பிட்ட அதிகாரி, இந்த அதிகாரியை மாற்றிவிட்டால் இது சரியாகிவிடும் என்று இல்ல. இந்த அதிகாரி தான் அதிகம் மனித உரிமை மீறலை செய்கிறார் என்று அவர்களை மட்டுமே நாம் விமர்சித்து அவர்களை அப்புறப்படுத்துவது மட்டுமே இதற்கு தீர்வு இல்லை. இங்கே வலதுசாரி உளவியல் வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உளவியலை தகர்ப்பதுதான் இதற்கு தீர்வு. அந்த உளவியலை புரிந்து கொள்வதுதான் இதற்கான வழிமுறை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமானது. அதை புரிந்து கொண்டால்தான் அவர்கள் அஜெண்டாவை புரிந்து கொள்ள முடியும், அவர்களின் செயல் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் தான் நாம் மக்களை அரசியல்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே இடதுசாரி அரசியல் என்பது அல்லது மாவோயிஸ்ட் அரசியல் என்பது மக்களுக்கு எதிரானது அல்ல. இதை நாம் உரத்து பேச வேண்டும். மாவோயிஸ்டுகளை அந்நியப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். மாவோயிஸ்டுகள் நம்மவர்கள் என்று நாம் உரத்து பேச வேண்டும். அவர்கள் மக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்பதை நாம் பேச வேண்டும். அவர்கள் தலைமறைவாக இருக்கலாம் அல்லது சட்டத்துக்கு விரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். ஆனால் அவர்களின் இன்டென்ஷன் என்பது, அவர்களின் நோக்கம் என்பது, அவர்களின் செயல் திட்டம் என்பது, அவர்களின் இலக்கு என்பது உழைக்கும் மக்களின் நலன்கள், உழைக்கும் மக்களின் விடுதலை என்பதுதான். எந்த மாவோயிஸ்ட் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறான்? அந்த மாவோயிஸ்டை இவன் மக்கள் விரோதி அல்லது தேச விரோதி அல்லது சட்ட விரோதி என்று அந்நியப்படுத்துவதை நாம் வேடிக்கை பார்க்கிற வரையில் வலதுசாரி அரசியலை நம்மால் ஒருபோதும் தகர்க்க முடியாது. அந்த உளவியலை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுவது மட்டும்தான் இடதுசாரி அரசியல் என்றும் நாம் அந்நியப்பட்டு இருக்கக்கூடாது. மனித உரிமைகளை பேசினாலே நீ இடதுசாரி தான். ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அனைவருமே இடதுசாரிகள் தான். அதனால் தானே ஸ்டான் சுவாமி அவர்கள் மீது இந்த ஒடுக்குமுறை. அவர் மனித உரிமைகளை பேசியதால் தானே. அவர் வேற எந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலும் உறுப்பினர் இல்லையே. மனித உரிமைகளே அவர்களின் பார்வையில், வலதுசாரிகளின் பார்வையில் இடதுசாரி அரசியலாக இருக்கிறது. அதுதான் முக்கியமானது. அருமை தோழர்களே, தலித் அரசியல் என்பதும் இடதுசாரி அரசியல் தான், சாதி அரசியல் அல்ல. அறியாமையில் உழலக்கூடிய அற்பர்கள் அதையும் சாதி அரசியல் என்று பேசுகிறார்கள். தலித் அரசியல் என்பது
இடதுசாரி அரசியல். அப்படித்தான் நாம் விளிம்பு நிலை மக்களின் அரசியலை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவத்தில் யார் முன்னால் பிழை செய்தார்கள் என்று பார்க்க வேண்டாம். 2 பேருக்கு இடையில ஊர்ல தகராறு நடந்திருக்கும். அதுல ஒருவன் முதல்ல வம்பு இழுத்திருப்பான். முதல்ல வம்பு இழுத்தவன் எஸ்சி, அதனால நடந்ததெல்லாம் சரி என்று நாம் பேச முடியாது. இவன் தப்பு பண்ணா அதனால ஊரை கொளுத்திட்டான் அப்படின்னு நியாயப்படுத்துவார்கள். அது ஒரு ஈவெண்ட். ஆனால் நீண்ட நெடுங்காலமாக சமூகத்திற்குள்ளே யார் பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள், வல்னரபிள், தாக்குதலுக்கு இலக்காக கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண் பெண் என்றால் பெண் வல்னரபிள், எளிதாக பெண் குறிவைக்கப்படுவாள், தாக்கப்படுவாள், வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவாள், இழிவுபடுத்தப்படுவாள். இது பொதுவான நிலை உலகம் முழுவதும், இந்தியாவில் மட்டுமல்ல. women are vulnerable sections. ஆகவே இந்த இடத்தில் பெண் தப்பு செய்தாலா ஆண் தப்பு செய்தானா என்று ஆய்வதில்லை. பெண் பாதிக்கப்பட்டால், பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் முதலில் பெண் பக்கம் நின்று பிரச்சனையை பார்க்க வேண்டும். விக்டிம் சைடு, வல்னரபிள் செக்ஷன் சைடு. யார் இலகுவாக எளிதாக பாதிக்கப்படுவார்கள் இந்த சமூக நிறுவனத்தில், இந்த சமூக கட்டமைப்பில், இந்த அரசியல் கட்டமைப்பில் எளிதாக யார் பாதிக்கப்படுவார்கள்? அப்படி எளிதாக பாதிக்கப்படுகிறவர்கள் தான் வல்னரபிள். அவர்களுக்கான உரிமை, அவர்களுக்கான நீதி என்கிற பார்வையில் அணுகுவது என்பதுதான் இடதுசாரி அணுகுமுறை. அதுதான் இடதுசாரி பார்வை. அதுதான் இடதுசாரி பார்வை. எப்போதுமே விக்டிம் சைடு நிற்க வேண்டும். இல்ல சாதி, மதம், மொழி, தேசம் என்கிற எல்லா எல்லைகளையும் கடந்த பார்வை இது. ஹியூமன் ரைட்ஸ் என்பது இந்த வரம்புகளை கடந்தது. அதனால தான் பேர் ஹியூமன் ரைட்ஸ். கல்ச்சுரல் ரைட்ஸ்னா அது எல்லா உலகம் முழுக்க பொருந்தாது. இந்து கல்ச்சுரல் ரைட் வேற, கிறிஸ்டியனுக்கான கல்ச்சுரல் ரைட்ஸ்ங்கிறது வேற, முஸ்லீம்கான கல்ச்சுரல் கலாச்சார உரிமை என்பது வேற. அது செக்டேரியன். ஹியூமன் ரைட்ஸ் என்பது முஸ்லிம்களுக்கும் சரி, கிறிஸ்தவர்களுக்கும் சரி, சமணர்களுக்கும் சரி, இந்துக்களுக்கும் சரி, உலகம் முழுவதும் மதங்களை கடந்து அனைவருக்கும் பொதுவானது. அதனால்தான் அது ஹியூமன் ரைட்ஸ். விலங்குகளில் இருந்து பிரித்து பார்ப்பதற்காக சொல்லப்பட்டதல்ல மனித உரிமை என்பது. பிற உரிமைகளில் இருந்து பிரித்து சொல்வதற்கு உலகம் முழுவதும் அனைவருக்கும் பொதுவான உரிமை, அடிப்படையான உரிமை, சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்ட உரிமை, அதுதான் ஹியூமன் ரைட்ஸ். அது சில நேரங்களில் சாதிய நிறுவனங்களாலும் நசுக்கப்படும், மத நிறுவனங்களாலும் நசுக்கப்படும். இந்த சாதிக்காரன் இந்த இடத்துல குளிக்க கூடாதுன்னு சொன்னா கூட அது மனித உரிமை மீறல் தான். இந்த சாதிக்காரன் இந்த இடத்துல குடியேற்றக்கூடாது என்று தடுத்தால் அது மனித உரிமை மீறல் தான். இந்த சாதிக்காரன் இங்கே செருப்பு போட்டு போகக்கூடாது என்றால் அது மனித உரிமை மீறல் தான். போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிறது மட்டும்தான், அந்த டார்ச்சர் மட்டும்தான் மனித உரிமை மீறல் அல்ல. காவல்துறை போடுகிற பொய் வழக்கு மட்டும்தான் மனித உரிமை மீறல் அல்ல. சைக்கிளில் போகக்கூடாது, செருப்பு அணியக்கூடாது, நல்ல துணி கட்டக்கூடாது, நகை நட்டு அணியக்கூடாது என்று ஒருவனை இன்னொருவன் தடுத்தால், சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் தடுத்தால், ஒடுக்கினால், அதுவும் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். சமூக நிறுவனங்களாலும் மனித உரிமைகள் மீறப்படும், அரசு நிறுவனங்களாலும் மனித உரிமைகள் மீறப்படும், சட்ட அமைப்புகளாலும் மனித உரிமைகள் மீறப்படும். இத்தகைய மனித உரிமை மீறல்களை நாம் எதிர்கொள்வதற்கு நமக்கு ஒரு பார்வை தேவை. அதுதான் தோழர்களே இடதுசாரி பார்வை, அதுதான் ஜனநாயக பார்வை, அதுதான் சமூக நீதி பார்வை. அத்தகைய ஜனநாயக சமூக நீதி பார்வையை கொண்ட ஸ்டேன் சுவாமி அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இல்லை. ஆனாலும் அவர் நம்மை வழிநடத்துகிறார். அவருடைய பங்களிப்பு, அவருடைய தியாகம் நம்மை வழிநடத்துகிறது என்கிற அந்த நன்றி பெருக்கோடு அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.